அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ராஷி கலாட்டா. இனி கவலையே வேண்டாம். கஷ்டப்பட்டு 1000 500ன்னு காசு கொடுத்து சாரியை ப்ரீப்ளீட் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. இது போல் ஒரு குட்டியாக ஒரு சின்னதாக ஒரு சோப்பு துண்டு இருந்தால் போதும். அதை வச்சு நம்ம வீட்லேயே சூப்பராக சாரியை ப்ரீப்ளீட் பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? சாரியை ஃபர்ஸ்ட்டு ப்ரீப்ளீட் பண்ணுறதுக்கு நம்ம இது போல் ஒரு குட்டியாக ஒரு சோப்பு துண்டு இருந்தால் எடுத்துக்கலாம். நம்ம எதுக்குடா சாரிக்கும் சோப்புக்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, இது போல் ஹெவியான பார்டர் இருக்க சாரீலாம் பார்த்தீங்கன்னா ஊக்கு அவ்வளோ சீக்கிரம் இறங்காது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு 3லேருந்து 4 வாட்டி சோப்பில் ஃபஸ்ட்டு குத்தி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சாரியில் குத்தினோம் அப்படின்னா, சும்மா வாழைப்பழத்தில் நம்ம ஊசி குத்துனா எப்படி சர்ருன்னு இறங்கும், அது மாதிரி டக்குன்னு இறங்கிடும். இந்த டிப்ஸை வச்சு தான் நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ சாரீ ப்ரீப்ளீட் பண்ண போகிறேன். இப்போ இந்த சாரீ ஃபுல்லாகவே ப்ரீப்ளீட் பண்ணுறதுக்கு நம்ம இது போல் பின் பண்ணுவோம் பார்த்தீங்களா? இந்த மாதிரி டிப்ஸை வச்சு தான் நான் என்ன பண்ண போகிறேன், பின்னை குத்த போகிறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சாரியில் இருக்க முந்தியில் நம்ம முந்தானி எடுத்துக்கலாம். ஸோ முந்தானி பாட்டை இது போல் விரித்து விட்டுட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா சாரியில் முந்தி இந்த அளவுக்கு செம்ம கிராண்டாக கொடுத்துருக்காங்க. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், அழகாக அந்த கொசுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஃபோல்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், சாரியை உல்டாவாக திருப்பி எடுத்துக்கலாம். இப்போ திருப்பி எடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கையை வச்சு கரெக்டாக 4 விரல் வச்சு கூட நம்ம ப்ளீட்ஸ் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இது போல் உங்களுடைய செல்ஃபோனை வச்சு கூட நீங்கள் அழகாக ப்ளீட்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்களேன், ஒரு செல்ஃபோனை வச்சுட்டு கீழே மேலே கீழே மேலேன்ட்டு நம்ம அழகாக இது போல் ப்ளீட்ஸ் எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்மளோட கையோட 4 விரல்களை வச்சு கூட இது போல் அழகாக ப்ளீட்ஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட்டில் ஒரு கை, அதுக்கப்புறம் நடுவில் ஒரு கை வச்சுட்டு நீங்கள் இது போல் கூட ப்ளீட்ஸ் எடுக்கிறதா இருந்தால் எடுத்துக்கலாம். ரொம்ப இது ஈஸியாக கரெக்டாக ஈவனாக வரும். கொஞ்சம் கூட மிஸ் ஆகாமல் வரும். கண்டிப்பாக இது போல் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒன்றா ஈவனாக அடிக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம், அழகாக ஒருத்தவங்க மேலே போட்டு விட்டுட்டோ இல்லை ஏதோ ஒரு கொடியில் கூட நம்ம அழகாக கிளிப் வச்சு ஹோல்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் ஒரே சைஸாக வரா மாதிரி நீங்கள் இந்த பேக் சைட்லலாம் கூட கரெக்டாக வரணும். கொஞ்சம் அந்த பிசுறு வர்றது அதெல்லாம் இல்லாமல் ஒரு முந்திக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3லேருந்து 4 பின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம போட்டு விட்டுக்கலாம். அப்போ தான் அது கலையாமல் நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம பின்னாடி முந்தி விட்டுக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் வச்சுட்டு நெக்ஸ்ட் அப்படியே சாரியை டேர்ன் பண்ணி பேக் சைட் கொண்டு சைடு ஹிப்பான நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஒரு பின்னு போட்டு விட்டுக்கலாம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரண்ட் கட்ட போகிறோம் பார்த்தீங்களா, முன்னாடி கொசுவும் போடுவோம் பார்த்தீங்களா, அதுக்கான அளவு தான் இது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம இந்த கையும் அந்த கை 2 கையும் நீட்டி பிடிச்சா மாதிரி வச்சோம் நீங்கள் அளந்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்கள் சாரிக்கு ப்ரீப்ளீட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வச்சு பார்த்து கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, அழகாக பின் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த உள் சுற்றி எவ்வளோ அளவுக்கு துணி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு துணி எடுத்துட்டு மிச்சத்தை நீங்கள் என்ன பண்ணலாம், அழகா பின் பண்ணி நம்ம ப்ளீட்ஸ் எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டோட ப்ளீட்ஸ் இது நான் எப்படி எடுக்கிறேன்னு பாருங்க. நம்ம ஆஸ் யூஷுவல் எல்லா சாரிக்கும் எப்படி எடுப்போமோ அதே மாதிரி தான் நம்ம எடுக்க போகிறோம். இப்போ ப்ளீட்ஸ் கொஞ்சம் சின்ன சின்னதாக எடுத்தீங்கன்னா நிறைய கொசுவம் வரும். பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இல்லை உங்களுக்கு பெருசு பெருசாக வேணும் அப்படின்னீங்கனாலும் பெருசு பெருசாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலேயும் கீழேயும் ஒரே சைஸாக ஒரே லெவலாக வர்ற வரைக்கும் நம்ம இது போல் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு மேலே ஒரு பின்னு, நடுவில் ஒரு பின்னு, அதுக்கப்புறம் கீழே ஒரு பின்னு, இது போல் 3 பின் குத்திக்கணும். நீங்கள் மொத்தத்தையும் ஒரே இது லெவலாக குத்துனீங்க அப்படின்னா ஒரு மாதிரி வயிறு புள்ள தச்சு மாதிரி பெருசாக இருக்கும். நம்ம சொருவின இடம் அதிகமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி பின் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் அப்படியே பின் பண்ணி வரேன். நான் கெட்டும் போது நான் என்ன பண்ணிப்பேன், அதை கொஞ்சம் கொஞ்சம் அதாவது 2 மடிப்பை மட்டும் வச்சு வச்சு நான் என்ன பண்ணிப்பேன், சொருவிப்பேன். ஸோ எனக்கு வயிறு ரொம்ப பெருசாக தெரியாது. இந்த சாரி ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கிறதுனால எனக்கு அயர்ன் பாக்ஸோ இல்லை வேறு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோ எனக்கு தேவைப்படலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்லேயும் நீங்கள் அயர்ன் பாக்ஸை கூட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அப்படி இல்லை உங்ககிட்ட அயர்ன் பாக்ஸோ ஹீட்டரோ இல்லைன்னா சீப்பை வச்சு கூட நீங்கள் என்ன பண்ணலாம், நல்லா தேய்ச்சி கொடுத்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ரிப்பாக நிற்கும். நெக்ஸ்ட்டு சாரி அப்படியே பேக் சைடாக திருப்பிக்கலாம். இப்போ நம்ம சாரியை அந்த பாக்ஸ் ஷேப்பில் ஃபோல்ட் பண்ண போகிறோம். இப்போ சாரியை பேக் சைடில் திருப்பிட்டு கரெக்டாக நம்ம முன்னாடி கொசுவம் வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அந்த கொசுவத்துக்கு உள்ளுக்கு வரா மாதிரி நம்ம இந்த சாரியோட துணியை வைக்கணும்.
இப்போ வந்து அப்படியே 2ஆ மடிச்சோமா, இப்போ வந்து அத மறுபடியும் ஒரு ஃபோல்ட் பண்ணிட்டு, சூப்பரா இது போல வந்து தேய்ச்சு குடுத்துக்கலாம். ஏன்னா சுருக்கம் இருந்துச்சுன்னா கூட நம்ம தேய்ச்சு குடுத்துக்கலாம். இப்ப நம்ம வந்து இந்த சைடு இருக்கிறத வந்து ஃபுல்லா வந்து கவர் பண்ணியாச்சா, இப்போ வந்து நம்ம முந்தி வரும் பார்த்தீங்களா, அந்த சைடையும் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்படி தூக்கி போட்டு அழகா வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுல ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம வந்து இப்டி, இப்டி, இப்டி ஜிக்ஸாக்கா நம்ம வந்து சாரிய வந்து ஃபோல்ட் பண்றோம் பார்த்தீங்களா? அப்ப வந்து கொஞ்சம் கூட பிசுறு வந்துறக்கூடாது. ஒரு சைஸ் வந்து முன்ன பின்ன மாறிடக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து நம்ம சாரிய ஃபோல்ட் பண்ணி முடிச்சோனே, இந்த மாரி நம்ம ஃப்ரண்ட்டுக்கு போற இது வரும் பார்த்தீங்களா? அந்த இடத்த அழகா வந்து நீட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நல்லா கைய வச்சோ, இல்ல அயர்ன் பாக்ஸ்லயோ, இல்ல சீப்ப வச்சோ நல்லா தேய்ச்சு குடுத்தீங்கன்னா, ஸ்டிப்பா இருக்கும். நீங்க அப்படியே பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணீங்க அப்டின்னா, அது ஒரு மாரி கச்ச கச்சன்னு இருக்கும். ஸோ நல்லா ஓரளவுக்கு நீட்டா வச்சு, நம்ம நல்லா தேய்ச்சு குடுத்துட்டு, அந்த பிசுறு வராம பார்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா, அ இந்த சைடு 2 மடிப்பு, இந்த சைடு பார்த்தீங்கன்னா, 1 மடிப்பு மடிச்சுட்டு, சாரிய சுத்தி வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த முந்திய வச்சு கவர் பண்ணிக்கலாம். இன்னும் உங்களுக்கு வந்து இந்த கடையிலலாம் குடுக்குற மாரி வேணும் அப்டின்னா, இந்த முந்திய வந்து நீங்க பிரிச்சு விட்டுட்டீங்க அப்டின்னா, ரொம்ப கியூட்டா இருக்கும். பிரிச்சு விட்டுட்டு, நம்ம வந்து அந்த பாக்ஸ் ஃபோல்ட் பண்றோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து ஒரு கேப் மாரி இருக்கும். அந்த பாக்கெட்குள்ள நம்ம என்ன பண்ணிடலாம், பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த முந்திய வந்து நம்ம வந்து உள்ள வந்து இன்செர்ட் பண்ணி விட்டுட்டு, இத வந்து இது போல விரிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா, நம்மளோட சூப்பரான சாரி ப்ரீ ப்ளீட்டிங் பாக்ஸ் ஃபோல்டிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு மறக்காத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது போல நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா, ரொம்ப நீட்டாவும், சூப்பராவும், பக்காவாவும் வரும். இந்த சாரி வந்து இது போல ப்ரீ ப்ளீட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு, நீங்க வந்து அப்படியே வந்து ஒரு கவர்லயோ, இல்ல வேற எதனா ஒரு பேக்லயோ வந்து வச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா, ஒரு நிமிஷம் கூட ஆகாது. நம்ம எதனா ஃபங்ஷன் போனோம்னா, டக்குன்னு எடுத்து பட்டுன்னு கட்டிட்டு சூப்பரா கிளம்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம ராஷி கலாட்டாவ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு மட்டும் இல்லாம, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னா, அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ ராஷி கலாட்டா. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையான்னு மறக்காத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே லைக் பண்ணி விட்டுருங்க.